ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எப்போ ட்ரேட் எஜுகேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கேபிட்டலான ஒரு 10,000 ரூபா வச்சு நம்மளால் ஆப்ஷன் பையிங் வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கான ஐடியாஸஸ் வந்து என்னென்ன நம்ம வந்து இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குலாம் போகலாம். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செபி புது ரூல்ஸஸ் வந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரு ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஒரு சின்ன கேபிட்டல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு கடினமான சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோடைய லாட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியோடைய லாட் சைஸும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இதை தாண்டி நம்ம ஆப்ஷன் பையிங் வந்து நம்ம பண்ணணும்னா அதில் என்னென்ன நமக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதை வந்து நம்ம வந்து முதல்ல இப்போ நம்ம வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனை தவிர்த்து நமக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை தாண்டி கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்து நீங்கள் ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு அந்த சின்ன கேபிட்டலை யூஸ் பண்ண முடியாது. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும் போது தான் நம்மளுடைய கேபிட்டலுக்கு நம்ம வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ இதை தாண்டி நமக்கு மற்ற ஆப்ஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கமாடிட்டி மார்க்கெட்டில் வந்து ஒரு 3 ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த 3 ஸ்கிரிப்டில் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம எடுக்கலாம், ஸோ அதோடைய லாட் சைஸஸ் வந்து என்ன, அதுக்கான கேபிட்டல்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இதில் முதல் ஆப்ஷனாக நான் வந்து எடுத்துக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயிலுடைய மினி. அதாவது க்ரூட் ஆயில் மினி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூமும் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இதோடைய லாட் சைஸும் நமக்கு வந்து ஒரு மினிமமான ஒரு லாட் சைஸ் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 ரூபா உங்களுக்கு இருந்தாலே போதும். இதோட லாட் சைஸ் வந்து உங்களுக்கு 10 குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு பேசிக்கில் எடுத்துக்கலாம். நம்ம வந்து பேரல் லெவல்ஸில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணாமல் குவான்டிட்டி லெவல்ஸில் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு 10 குவான்டிட்டி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 ரூபாய், 250 ரூபா, 300 ரூபாய்க்குள்ள நீங்கள் ட்ரேட் ஆகிற இந்த மணி ஆப்ஷன் வந்து நீங்கள் பை பண்ணணும்னா கூட அதில் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் கேபிட்டல் தேவையில்லை. ஒரு 5000 ரூபாய்க்குள்ள கேபிட்டல் இருந்தாலே உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபாய் உங்களுக்கு வந்து இறங்கினா தான் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 50 ரூபாய் ஏறுச்சுன்னா அதே ரிவார்டும் உங்களுக்கு அதே ரிவார்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிவார்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு நாளைக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். இதில் நம்ம வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்ஷனில் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கல்ஸை வந்து நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரல் கேஸோடைய மினி. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நார்மலாகவே இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கும். மற்ற நேரம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், வால்யூமும் நல்லாவே வந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ இந்த நேச்சுரல் கேஸ் மினியோடைய ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் வந்து உங்களுக்கு 250 குவான்டிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அதை கால்குலேஷன் எடுத்துக்கலாம். அது வந்து 250 குவான்டிட்டி தான். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே அதில் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அது புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி. ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு
ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவலில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மூமெண்டம் வந்து ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்காது. இப்போ நீங்கள் 20 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ₹1 ₹2 மூமெண்ட் தான் வந்து உங்களுக்கு டெய்லியில் வந்து இருக்கும். ஸோ அப்படி வரும்போது உங்களுடைய லாஸ் வந்து உங்களுக்கு மினிமைஸாக தான் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு ரிவார்டும் உங்களுக்கு வந்து ஒரு மினிமைஸ் ரிவார்டாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கோல்டு மினி. ஸோ இந்த கோல்டு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1 மந்த்தாகவே வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட். ஒரு அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெய்லி வைசஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 500 பாயிண்ட்ஸஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இப்போ இந்த ஒரு 2-3 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து ஒரு 1500 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதோடைய குவான்டிட்டி உங்களுக்கு வந்து 100 கிராம் அப்படிங்கிற ஒரு லெவல்ஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபியூச்சர் எடுத்திங்கன்னா கோல்டு ஃபியூச்சரில் வந்து பார்க்கும்போது நமக்கு 1 கிலோவாக வந்து கன்வெர்ட் ஆகிறது. இது உங்களுக்கு வந்து 100 கிராமாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 ரூபாய் இருக்கிற ஒரு ப்ரீமியம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஒரு இந்த மணியில் வந்து வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் 5,100 ரூபாய் அந்த லெவலுக்கு தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுலேயுமே நீங்கள் 800 ரூபாய் 900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் ஆகும்போது உங்களுக்கு அந்த 10,000 அப்படிங்கிற அந்த கேபிட்டலுக்குள்ள அடக்கமாகும். அதே மாதிரி மூமெண்டம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதே நேரம் ரிவார்டும் நல்ல அதிகமாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்கிரிப்டை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பொசிஷனலாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம பார்த்த இந்த 3 ஸ்கிரிப்டுமே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஹோல்ட் பண்ணுறதா இருந்தால் கூட வந்து ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஸ்கிரிப்டோடைய மெயின் கேரக்டர் பாயிண்ட்டே வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸை மெயின்டைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் மூமெண்டம் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் இதில் நம்ம கேரி ஃபார்வர்டு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த ஸ்கிரிப்டும் இந்த 3லையுமே வந்து நம்ம கேரி ஃபார்வர்டும் நம்ம வந்து எடுத்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.